மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோனா தமிழ்ல நீங்களே பார்த்திருப்பீங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். சொல்லிடலாம் உங்களுக்கு. வேணாம் லாஸ்டா சொல்லலாம். சரி பித்தி. கடைசியா நாங்க சொல்றோம் எவ்வளவு வந்துச்சு, யூடியூப்ல இருந்து ஃபர்ஸ்ட் சேலரி எவ்வளவு வந்துச்சு நாங்க கடைசியா சொல்றோம். 2020 ஸ்டார்ட் பண்ணேன். 2020 ஸ்டார்ட் பண்ணி நான் ஒரு 10 வீடியோ போட்டேன். 20 வீடியோ போட்டேன். 20 வீடியோ போட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ வந்து ஒரு 300 சப்ஸ்கிரைப் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்லாம் அப்படியே விட்டேன். திருப்பும் எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் கரெக்டாக பிப்ரவரியில் மேரேஜ் ஆச்சு. பிப்ரவரிலேருந்து நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது சரியாக 8 மாதம் ஆகுது. எனக்கு 8 மாதத்துக்கு அப்புறம் தான் சேலரியே வந்துச்சு. அதில் ஸ்டார்ட் பண்ணும்போது 300 சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இப்போ வந்து 10K சப்ஸ்கிரைப் ஆகியிருக்காங்க. எல்லாம் உங்களால் தான், உங்களால் மட்டும்தான் எல்லாம் முடிஞ்சது. நிறைய பேட் கமெண்ட்ஸும் வந்திருக்கு. அதெல்லாம் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டு போயினே இருக்கணும். நம்மளுக்கு என்ன சரின்னு போடுதோ அது மட்டும் தான் செய்யணும். சரிங்களா? அது அவ்வளோ பண்ணதுனால தான் இந்த யூடியூப் இன்கமுக்கு கிட்ட வந்துட்டு நான் சேலரி கிட்ட வந்து ஃபஸ்ட்டு சேலரி வாங்கிட்டேன். நான் வீடியோ போடும்போது எவ்வளோ கஷ்டப்படணும் எனக்கு மட்டும் தான் தெரியும். வீடியோ எடுக்கிறதுக்கு கேமராமேன் இருக்க மாட்டாங்க. வீடியோ எடிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போனால் காப்பிரைட்டு சாங்ஸ் மேட்சிங் எல்லாம் சரியாக வராது. அந்த காப்பிரைட்ஸ் எல்லாம் ஒரு நிறையா வரும். அதெல்லாம் பார்த்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். கேமரா எடுக்கிறதுக்கு கேமராமேனுக்கு ரொம்ப கஷ்டப்படும். கொஞ்ச நாள் கரெக்டாக தான் கேமரா ஸ்டாண்டை வாங்கினேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்போம். அது இல்லாமல் என்னோடய ஒய்ஃபு என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாம் தான் எனக்கு எடுத்து வராங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வருவாங்க அப்பப்போ. ஆனால் ஒரு டைம் கேமராமேன் இல்லாத போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். நான் வீடியோ எடுக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டப்படுறேன்னா என்னோட ஒய்ஃபை டான்ஸ் ஆட வச்சதுதான். அவள் வரைய மாட்டேன்னு சொல்லுவாள். அப்போ வீடியோ எடுக்கும்போது நிறைய சண்டை வரும். அதெல்லாம் சகிச்சிக்காம ஜாலியாக எடுத்துன்னு அப்படி நாங்கள் வீடியோ பண்ணுவோம். நீங்கள் உங்களுக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்கும். அதுக்கு கேமரா பின்னாடி தான் எங்களுக்கு சண்டையெல்லாம் இருக்கும். இந்த வீடியோவில் என்னோட ஒய்ஃப் எப்படி ஆட வச்சுன்னா அது ஒரு பெரிய கதைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மன உடைச்சல் ஆடாயி ஐயோயோ அந்த கதையே கேட்குறீங்க. கஷ்டப்பட்டு ஆட வச்சுட்டானா இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டா ஆடுறதுக்கு. ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை தான் கேமரா எடுக்கும்போது. எப்படியோ ஒரு வெளியே ஆட வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அப்படியே ஆட அவளும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டான். எனக்கு கொஞ்சம் சுமாராக தெரியும், அதுக்கு கொஞ்சம் அவளுக்கு சுமாராக தெரியும். ஆனாலும் நிறைய கஷ்டங்கள் உள்ள இருக்கு. வீடியோ போட வியூஸே வரமாட்டே இருக்கு. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆனால் வியூஸும் வரமாட்டே இருக்கு. ஒரு வீடியோ வியூஸ் வருது, ஒரு வீடியோ வரமாட்டே இருக்கு. என்ன பண்ணி போட்டாலும் வியூஸ் வரமாட்டே இருக்கு. எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி, எவ்வளவோ துன்பத்தை தாண்டி, எவ்வளவோ வழிகளை தாண்டி கடைசியில் நம்மளுக்கு யூடியூப்ல இருந்து இன்கம் வந்திருக்கு. இந்த சேலரிலாம் யூடியூப் இன்கம் வந்திருக்கு. அந்த இன்கம் நான் கடைசியாக சொல்கிறேன். இப்படி சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். யூடியூப்ல இருந்து இன்கம் வந்திருக்கு. இப்போ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இன்கம் வந்தது பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் தான் நாங்கள் வீடியோ போடணும். வீடியோ கண்டினியூஸாக வீடியோ போடுவோம். நீங்கள் தான் அதை பார்க்கணும். நீங்கள் பார்த்து நான் அதில் குறைய இருந்தால் சொல்லுங்கள், அதை திருத்திக்கிறோம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கும் நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் என்கரேஜ் பண்ணோம். இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்க. சரிங்களா? நான் வந்து ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அது வீடியோ குவாலிட்டி கூட சரியில்லாமல் தான் வீடியோ போட்டுருக்கேன். அப்போ கூட ஒரு வீடியோ நல்லா வியூஸ் பண்ணது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு வீடியோ போடலனாலும் ஒரு வீடியோ வியூஸ் பண்ணது சந்தோஷமாக தான் இருக்குது. நான் எப்போ ஃபோன் வாங்கணும், கேமரா வாங்கணும்னு தெரில. இன்கம் வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம். ஃபோன் வாங்கணும், கேமரா வாங்கணும்னு தெரில. இதுக்கப்புறம் வீடியோ குவாலிட்டி நல்லா போடுவேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இவ்வளோ நேரம் காத்திருந்த நேரம் வந்தாச்சு. எவ்வளோ இன்கம் வந்துச்சுன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே உண்மையாக நம்பிட்டுப்பீங்க. சும்மா ப்ராங்க் பண்ணோம். இது வரைக்கும் உங்களுக்கு யூடியூப்ல இருந்து இன்கம் வரல. இன்னும் வாட்ச் ஹவர்ஸ் எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகல. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே வரும். அது வரைக்கும் நாங்கள் வீடியோ போட்டுனே இருப்போம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. வாட்ச் ஹவர்ஸ் எங்களுக்கு தேவை. நீங்கள் வீடியோ கண்டினியூ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching. Bye bye.